கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது நமது கடமை என்றும், கட்சியை பலப்படுத்த 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு மற்றும் 10 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி விழாவில் பேசினார். புதுச்சேரி அரசு தொழில்துறை மற்றும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசின் அவல நிலை, பாப்ஸ்கோ ஊழியர்கள் நிலுவை சம்பளம், நிறுவனத்தை திறந்து நடத்த வலியுறுத்தி வயிற்றில் ஈரத்துணியை அணிந்து கொண்டு ஏஐடியூசி தலைமையில் போராட்டம். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் பெயர் இயக்கத்தின் 14ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழா என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் மகளிர் அணிய உறுப்பினர் நாகச்சோதி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், மகளிருக்கான நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தாத பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பி காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது நமது கடமை என்றும், கட்சியை பலப்படுத்த 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு மற்றும் 10 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி விழாவில் பேசினார். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். இதில் 14வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மகிழ்ச்சியான நாள் என்றும், மாநிலத்தை வளர்ச்சி பாதை அமைக்க கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள், மக்களின் ஆலோசனை உழைப்போடு கூட்டணி கட்சியோடு ஆட்சி அமைந்து வளர்ச்சிக்காக 5 ஆண்டுகள் முழுமையாக ஆண்டிருக்கிறோம். பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம். தேர்தலை சந்தித்தது போது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்தினோம். கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை, நிர்வாகத்தை சரியான முறையில் நடத்தவில்லை என்பதை மக்கள் அறிவார்கள். அதன் காரணமாக புதுச்சேரி பின்னுக்கு தள்ளப்பட்டது. என்டிஏ கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். பிரதமர் உறுதுணை ஆசையோடு மாநில வளர்ச்சிக்கு நிதியை பெற்று கடந்த கால ஆட்சியில் சீர்கேட்டை சரி செய்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் வளர்ச்சியடைய வேண்டும். புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். கூட்டணி ஆட்சியில் ஒன்றாக இணைந்து அமைச்சரவையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் உதவியோடு நிதியை பெற்று நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் துணைநிலை ஆளுநருடன் இணக்கமாக சூழல் இல்லாமல் நிர்வாகம் சீர்கெட்டு இருந்தது. ஆனால் தற்போது அப்படி இல்லை. பழைய திட்டங்களை மீண்டும் செயல்படுத்தி வருகிறோம். கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அரசு எப்படி நடத்த முடியும் என கேள்வி எழுந்தது. ஆனால் அரசு பொறுப்பேற்ற பின்னர் மிக மோசமாக இருந்த சாலைகள் சீரமைக்கப்பட்டது, உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து மாணவர்களுக்கான கல்வியை சிறந்த கல்வி மற்றும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நிதியை ஒதுக்கி செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. மாலையில் சிறுதானிய உணவு விரைவில் வழங்க உள்ளோம். மக்களுக்காக நிலத்திட்ட ஒழுங்கை வழங்குவதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. ஏழைகளுக்கு அறிவித்த பண்டிகை கால திட்டங்களை அவர்களது வங்கிக் கணக்கில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செலுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கூறிய போது அவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் பயணிகளின் வங்கிக் கணக்கில் பணம் குறித்த நேரத்தில் செலுத்தி வருகிறது. அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது என்றும் பேசினார். அனைத்து துறைகளின் வளர்ச்சியிலும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. கட்சியின் தொண்டர்கள் ஆர்வத்துடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றார். மேலும் பாராளுமன்ற தேர்தல் விரைவில் வரவுள்ளது. வருகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற உழைக்க வேண்டும். கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொன்னதை செய்கின்ற அரசாக உள்ளது. அமைச்சர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர். கட்சியை பலப்படுத்த 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு மற்றும் 10 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று திரு ரங்கசாமி அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு தொழில்துறை மற்றும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முரசறிந்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இயக்குநர் பொது மேலாளர் திரு கோவிந்தராஜ்,
கைவினை கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் பேசியதாவது, கைவினை திருவிழா சமீப காலமாக நடைபெறாமல் இருந்தது. ஆனால் இப்போது நடந்திருக்கிறது. ஜெர்மனியில் சமீபத்தில் பொம்மைகள் கண்காட்சி நடந்தது. பொதுவாக இதுவரையில் நடந்த கண்காட்சிகளில் அதிக அளவில் விற்பனை மற்றும் ஏற்றுமதியான பொம்மைகள் சீனாவில் தயாரிக்கப்பட்டதாக இருந்தது. இந்த கண்காட்சியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி ஏறக்குறைய ரூபாய் 3000 கோடிக்கு இந்திய பொம்மைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக விற்பனையான இந்திய பொம்மைகள் மின்னணு பொம்மைகள் அல்ல. அவை பெரும்பாலும் மரத்தால் செய்யப்பட்டவை. இதன் மூலம் இந்தியா மிக பெரும் சாதனையை படைத்திருக்கிறது. பிரதமர் குழந்தைகளுக்கு பொம்மைகளை செய்து கொடுங்கள் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கூறினார். மரப்பாச்சி பொம்மைகள், பம்பரம் போன்ற பொம்மைகள் குழந்தைகளின் நுண்ணறிவை அதிகம் வளர்க்கின்றன. சமீபத்தில் விநாயகர் கோவிலுக்கு சென்றிருந்த போது இத்தாலி நாட்டை சேர்ந்த பலர் நெற்றியில் குங்குமம், விபூதி வைத்துக் கொண்டு அங்கே வழிபட வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த கண்காட்சிக்கும் வந்திருந்தார்கள். திரு முனுசாமி அவர்களும் கூட பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு பொம்மைகள் செய்வதன் மூலம் சென்று வந்திருக்கிறார். இத்தகைய மிகப்பெரிய சாதனையானது பாரத பிரதமர் முயற்சியின் மூலம் அடைந்திருக்கிறது. மண், மரம், தேங்காய் ஓடு, மணிகள், நூல் போன்ற பல வகையான மூலப்பொருட்களை கொண்டு இந்த பொம்மைகளை தயாரித்து வருகிறார்கள். புதுச்சேரி அரசு இந்த கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பை கொடுத்து வருகிறது. அரசு மற்றும் தனிநபர் பொது விழாக்களில் பரிசு பொருட்களை கைவினை பொருட்களாக கொடுக்க வேண்டும் என்கின்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். அதன் மூலம் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் பெருகும். தெலுங்கானாவில் நாளை மறுதினம் முக்கிய அரசு பணி இருந்தாலும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கான முக்கிய காரணம் கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் தான் காரணம் என்றார். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசின் அவல நிலை. பாப்ஸ்கோ ஊழியர்கள் நிலுவைச் சம்பளம் நிறுவனத்தை திறந்து நடத்த வலியுறுத்தி வயிற்றில் ஈரத்துணியை அணிந்து கொண்டு ஏஐடியூசி தலைமையில் போராட்டம். புதன்கிழமை காலை 11 மணியளவில் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகில் ஈசிஆர் சாலை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. பாப்ஸ்கோ நிறுவனத்தில் வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு 75 மாதம் சம்பளம் வழங்கப்படாமல் ஊழியர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் ஆண்டு கணக்கில் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசு முன்வராமல் அலட்சியம் செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களின் நிலை பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட எந்த பண்டிகைகளுக்கும் கொண்டாட முடியாமல் வறுமையில் திண்டாடி வருகின்றார்கள். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைந்தவுடன் நிலுவை சம்பளம் அளித்து மூடி கிடக்கும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து செயல்படுத்தும் என வாக்குறுதி அளித்தார்கள். 3 ஆண்டுகள் ஆட்சி கடந்த நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் அரசு அலட்சியம் செய்து வருகிறது. இதனை கண்டித்தும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு இன்றைய தினம் பாப்ஸ்கோ ஊழியர்கள் ஏஐடியூசி தலைமையில் வயிற்றில் ஈரத்துணி அணிந்து கொண்டு போராட்டம் நடத்தினார்கள். அரசு இனியும் காலம் கடத்தாமல் இந்த ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று மூடி கிடக்கும் நிறுவனங்களை திறந்து நிலுவை சம்பளம் வழங்கிட வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் பெயர் இயக்கத்தின் 14ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழா. என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் மகளிர் அணிய உறுப்பினர் நாகஜோதி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், புதுவையில் என்றும் நிரந்தர முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்களே. அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். முதியோர் தொகை, மாணவர்களுக்கு கணினி வழங்குவது, மகளிருக்கு 1000 ரூபாய் தொகை வழங்குவது என பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரே முதல்வராக ரங்கசாமியாக இருக்கிறார். இவர் செய்யும் நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எனவே மக்கள் இவரை புதுவையின் கடவுளாக கும்பிடுகிறார்கள். இந்த முதல்வர் புதுவைக்கு கிடைத்தது புதுவையின் வரம் என நாகஜோதி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். மகளிருக்கான நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தாத பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பி காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா நிதி யாத்திரையில் ஏராளமான மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அவருடைய யாத்திரை வெற்றி பெற புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணை தலைவிகள் ஜெயலட்சுமி, அஞ்சலாட்சி, பொன்னி சுப்புராயன், நிஷா விஜயகுமாரி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்போது பேசிய அவர்கள் பல மாநிலங்களில் உள்ள மகளிர்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் குமரல்களையும் ராகுல் காந்தி கேட்டு வருகிறார். மேலும் அவருடைய பயணம் சிறக்க மகளிர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். பாஜக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வு, சமையல் எரிவாயு, சமையல் எண்ணெய் ஆகியவற்றின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் ஆண் பெண் பாலின பேதம் இல்லாமல் ஊதியம் உறுதிப்படுத்த வேண்டும். சுகாதாரம், ஆரம்ப பிரசவ மையங்கள், அடிப்படை உள்கட்டமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். மகளிருக்கான உடல்நலத்தை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் பெண் குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இந்தியாவில் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தூரத்திலும் கழிவறைகள் அமைக்கப்பட வேண்டும். பெண்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தல் வேண்டும். ஆனால் இதையெல்லாம் பாஜக அரசு செய்ய தவறி உள்ளது. எனவே இந்த விவகாரங்களில் பாஜக அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் மகளிர் மேம்பாட்டு குறித்து போன்ற பல்வேறு இனிமேலும் பாஜக எந்த வேலையும் செய்ய போவதில்லை. எனவே வருகின்ற தேர்தலிலும் மகளிருக்கான திட்டங்களை மேம்படுத்த அனைத்து தரப்பிலும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பேட்டியின் போது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மூலம் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்களின் உத்தரவின்படி அரசு பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் தலைமையிலும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் 11ஆம் வகுப்பில் 328 மாணவிகளுக்கும் மேலும் 12ஆம் வகுப்பில் 371 மாணவிகளுக்கும் மொத்தம் 699 மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களும் இணை இயக்குநர் திருமதி சிவகாமி அவர்களும் பள்ளி துணை முதல்வர் திரு சண்முகம் அவர்கள் மற்றும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 14ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்த செந்தில் கவுண்டர் அவர்களுக்கு ஓம் சக்தி ரமேஷ் அவர்கள் சால்வை அணிவித்து தென்னங்கன்று கொடுத்து வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பலர் கலந்து கொண்டனர். திருப்புவனையில் மோட்டார் சைக்கிள் திருடனை 3 கிலோமீட்டர் துரத்தி சென்று பிடித்த போலீசார் குற்றவாளியை கைது செய்து 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். திருப்புவனை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக பல்வேறு பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவம் நடைபெற்று வந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திருப்புவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்த நிலையில் புதுச்சேரி மேற்கு பிரிவு எஸ்பி வம்சீதர் ரெட்டி உத்தரவின் பேரில் திருப்புவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ, குற்றவியல் போலீசார் அசோகன், சத்தியமூர்த்தி மற்றும் போலீசார் மதகடிப்பட்டு மாநிலத்தில் எல்லையில் தீவிர வாகன சோதனையில் நேற்று முன்தினம் மாலை 6 மணியளவில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார். அப்போது போலீசார் தடுத்தும் நிற்காமல் சென்ற அவரை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் போலீசார் 3 கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் விரட்டிச் சென்று குச்சிப்பாளையம் திருக்கனூர் சாலையில் உள்ள வளைவில் மடக்கி பிடித்தார்கள். அவரை அழைத்து வந்து திருப்புவனை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் நாராயணா நகரை சேர்ந்த கோபால் என்பவரின் மகன் வெங்கடேசன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு மோட்டார் சைக்கிள்களை திருடி விற்பனை வாடிக்கையாளரை கொண்டுள்ளார். அவரிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிளை திருப்புவனை போலீசார் விழுப்புரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் கைப்பற்றினார்கள். அதைத் தொடர்ந்து வெங்கடேசன் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களின் 10 ஆண்டுகால சாதனைகளை மக்கள் நலத்திட்ட கிராமங்கள், கிராமப்புற வாக்குச்சாவடிகள் தோறும் கொண்டு செல்லும் இயக்கம் கிராமம் செல்வோம் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் ஸ்ரீ நட்டா அவர்கள் தலைமையில் தேசிய அளவில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ஸ்ரீ செல்வ கணபதி எம்பி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் மாநில செயலாளர் ஸ்ரீ கா வெற்றி செல்வம் தலைமையில் பாஜக கட்சி அலுவலகத்தில் திட்ட விளக்க கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நகர மாவட்டம் சார்பில்
இந்த இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் பாரதி ராஜா, கட்சியின் நகர மாவட்ட செயலாளர் திரு கணேஷ் அவர்கள் தலைமையில் உள்ளன. பேட்டை கண்ணடி நகர் எல்லையில் அமைந்துள்ள லைசன்ஸ் கிளப் கட்டிட கூட்ட மையத்தில் நடைபெற்றது. இயக்கத்தின் மாவட்ட இணை அமைப்பாளர் திரு மூர்த்தி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக நகர மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணராஜ், மாவட்ட பொறுப்பாளர் திரு செல்வ கணபதி ஆகியோர் நோக்க உரையாற்றினர். கிராமம் மற்றும் நகர்ப்புற வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் திட்டத்தின் மாநில அமைப்பாளரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளருமான டாக்டர் க. வெற்றிச்செல்வம் திட்டத்தினை பற்றி விளக்க சிறப்புரை ஆற்றினார். நகர மாவட்ட செயலாளரும் இந்த இயக்கத்தின் மாவட்ட இணை அமைப்பாளரும் திருமதி புவனேஸ்வரி நன்றி கூறினார். நகர மாவட்டத்திற்கு முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன், நெல்லித்தோப்பு மற்றும் முதலியார்பேட்டை உள்ளிட்ட தொகுதி தலைவர்களும் நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் அணி பிரிவு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் செயல் திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பிரசார பிரிவின் தலைவரும் இந்த இயக்கத்தின் மாநில இணைப்பாளருமான திரு சுரேஷ் அவர்கள் காணொலி மூலம் விளக்கினார். கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது நமது கடமை என்றும், கட்சியை பலப்படுத்த 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு மற்றும் 10 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி விழாவில் பேசினார். புதுச்சேரி அரசு தொழில்துறை மற்றும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசின் அவல நிலை. பாப்ஸ்கோ ஊழியர்கள் நிலுவை சம்பளம் நிறுவனத்தை திறந்து நடத்த வலியுறுத்தி வயிற்றில் ஈரத்துணியை அணிந்து கொண்டு ஏஐடியூசி தலைமையில் போராட்டம். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் பெயர் இயக்கத்தின் 14ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழா. என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் மகளிர் அணிய உறுப்பினர் நாகச்சோதி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், மகளிருக்கான நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தாத பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பி காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.